டியூஸ்டே ஆஃப்டர்நூன் என்ன லஞ்ச் ரெசிபின்னு பார்க்கலாமா? வடித்த எஸ்டேஎல் அரிசி சாப்பாடு, முழுசா ஒரு காடை பறவை அதை வாங்கிட்டு வந்து செட்டிநாடு காடை மசாலா வந்து நான் செஞ்சுருக்கேன். இந்த காடை மசாலாவை பார்த்தாலே எனக்கு என்னோட அப்பா தான் ஞாபகம் வரும். ஏன் தெரியுமா? அவர் வந்து சின்ன வயசுல நான் எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது எம்பிஎம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போவார். அவர் மட்டும் போய் ருசியாக அந்த காடை கிரேவியை சாப்பிட்டு வந்துடுவார். நான் டெய்லி கேட்டுகிட்டே இருப்பேன் போயிட்டு வரும்போதெல்லாம், எனக்கு கொண்டு வாங்க எனக்கு கொண்டு வாங்கன்னு. மறந்துட்டேன்னு சொல்லுவார். அப்படி ஒரு நாள் கொண்டு வந்தார். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எம்பிஎம்எல்ஏ ஹாஸ்டலில் சமைக்கிற எல்லா நான் வெஜிடேரியன் டிஷ்ஷும். இது பாருங்க, சிக்கன் லிவரோட 65 பீசஸ். இதை குக் பண்ணுறது ரொம்ப பார்த்து தான் செய்யணும். ஏன்னா இது வழுவழுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம போடுற எந்த மசாலாவும் இதில் ஒட்டாது. சிக்கன் 65க்கு என்ன மசாலா போடுவோமோ அதை இதில் போட்டுட்டு ரொம்ப நேரம் சிம்லேயே வச்சு குக் பண்ணி தான் இதை சமைக்கணும். இதை பார்த்து பக்குவமாக செஞ்சால் தான் இதில் மசாலாஸ் ஓட்டும். இந்த சிக்கன் லிவர் 65 சாப்பிட்டா ரொம்பவும் அருமையாக இருக்கும். டெய்லியும் லஞ்ச் வரும்போது என்ன சமைக்கலாம்னு ஒரே மண்டை குழப்பமா இருக்கு. உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கா? அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க.